இது உங்கள் ஒளித்திரை வாங்கும் முக்கியமான ஒரு நியூஸாக இருக்கும். இப்போ இந்த சேப்பு கம்பளம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னாக்க, ஒரு அதிபர் வரக்கூடிய அதுக்கு தான் அந்த சேப்பு கம்பளங்கிறது விரித்து ரொம்ப பக்கபலமாக வர வைப்பாங்க. அப்படி யார் வரப்போகிறா அப்படின்னு இதில் பார்ப்போம். இதுக்கு சேப்பு கம்பளத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு. இப்போ நடக்கிற போருக்கும் இந்த வரி விதிப்புக்கும் எப்படி இதை கொண்டு வந்து முடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து யுக்தி. இதுதான் வேறு எந்த ஒரு யுக்தியும் ஆள முடியாது. ஒன்று முழுமையாக ஒரு சுருக்கமான ஒரு இதை கொடுப்போம். ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்து ரஷ்யாக்கிட்ட எப்படியாச்சும் ஒத்துழைப்பாக பேசி ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு, இந்தியாவை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அமெரிக்கா அதிபர் ஃபோன் பண்ணி ரஷ்யாவுக்கு பேசுவார். அந்த ரஷ்யா அதிபர் அதை யூகம் பண்ணி நேராக இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்தியா பிரதமருக்கு ஃபோன் பண்ணுவார். இந்தியா பிரதமர் என்னென்னா, இப்போ நான் பரிசீலித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு என்ன சொல்லுவார்னாக்கா, நேராக சைனாவுக்கு கால் பண்ணுவார். இப்போ கால் பண்ணி அவர்கிட்ட பேசுவார் இது சம்மந்தமாக. ஏன்னாக்கா அவரை விட்டு சைனா இப்போ வந்து உறவாக ஒட்டி வருது. அப்போ அவரை விட்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா, விட்டுட்டு 3 பேரும் போய் ரஷ்யா, இந்தியா, அமெரிக்கா 3 பேரும் பேசினாக்கா வந்து அது சரிப்பட்டு வராதுனாக்கா அது ஒரு ஒத்துழைப்பு தன்மையை இல்லை அதிகப்படுத்துகிற மாதிரி தெரியாது. அதனால இந்த 4 நாடும் ஒன்றா உட்காந்து பேசி வரியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கன்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்து, அதுக்கு மேலே நான் வரியை ஒத்துக்கிறேன். ஆனால் அமெரிக்க அதிபர் சொல்லுவார் ரஷ்யா கிட்ட, நீங்கள் இந்த போரையும் நிறுத்துவதற்கான இதை பார்க்கணும். இதை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா நான் வரியை இது பண்ணிடுறேன் அப்படிம்பாரு. இது நடந்தால் தான், இவங்க 4 பேர் சேர்ந்து ஒன்றா நடந்தால் தானே ஒழிஞ்சு இந்த முடிவுக்கு வருமே தவிர வேறு எந்த வழியிலையும் வராது. அப்படி வரல அப்படின்னாக்க, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் பதவி மாறினா தான் அதுக்கு பிறகும் வந்தவங்க வரி விதிச்சத்தை அதை முடிவுக்கு கொண்டு வருவாங்க. முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க, உடனே அந்த வரியை ரத்து செய்வாங்க. அதுக்கடையில் அமெரிக்கா போய் இந்தியா கிட்ட பேசாது, இந்தியா போய் அமெரிக்கா கிட்ட பேசாது. இதுதான் முடிவு. இவங்களுக்குள்ள ஒத்து வரல அப்படின்னாக்கா, நாட்டின் ஒரு செயல்பட்ட தன்மை இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுவதற்கான சான்ஸை ஏற்படுத்திக்கிடாமல் இருப்பது அவங்க 4 பேரும் உட்காந்து பேசுகிறதுலாம் இருக்குது. அப்போ வரி விதிப்பதை முடித்தாதான், வரி என்று இருப்பதை முடித்து அதுக்கு பிறகும் இந்த போருக்கான இதை